வணக்கம்ங்க. இது உங்கள் கொங்குலவன் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரொம்ப முக்கியமானதை பற்றி தாங்க பேச போகிறோம். முன்னாடியே பார்த்துட்டு வீடியோக்குள்ளேயே வந்திருப்பீங்க. என்னென்னு கேட்குறீங்களா? நான் 5 ஏக்கர் நெல் விவசாயம் பண்ணியிருந்தேங்க. அதில் எவ்வளோ நெல் வந்தது, எவ்வளோ வருமானம் வந்தது, அது எவ்வளோ செலவாச்சு, என்னென்னத்துக்கு எவ்வளோ செலவாச்சு, இதெல்லாம் கூட்டி கழித்து கடைசியில் பார்க்கையில் கையில் எவ்வளோ நின்றுச்சு, இதெல்லாம் தாங்க என்னென்னு தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன செலவுன்னு லைனாக அப்படியே சொல்லிட்டு வரேங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அது எதுக்குன்னு குழம்பிடும். அதனால் லைனாக பார்த்துட்டே வாங்க. உங்கள் ஊரில் எவ்வளோக்கு இது மாறும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எங்கள் ஊரில் எவ்வளவோ அதை கரெக்டாக போட்டிருக்குறேங்க. சரிங்களா? மாறாத அப்படியே சொல்லியிருக்கிறோம். இந்த கணக்கு பெரும்பாலும் விவசாயி போடவே மாட்டாங்க. கரெக்டாக போட மாட்டாங்க. மொத்தமாக உழவு போட்டிருக்கு அதுக்கு இதுக்குன்னு மட்டும் போட்டு சின்ன செலவெல்லாம் போட மாட்டாங்க. நான் முக்கால்வாசி போட்டேங்க. அது போக இந்த சின்ன வேலை மட்டும் போடாதுட்ருக்குறேன். முக்கால்வாசி போட்டாவே அதே கணக்கு மேலே ஆயிடுதுங்க. அது என்ன கதைன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. தெளிவாக பார்க்கலாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். பார்த்து போட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி நாங்கள் விவசாயம் பண்ணுறது என்னென்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், எவ்வளோ செலவாகுது, எப்படி விற்கிறோம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா தெளிவாக அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிகிட்டே தாங்க இருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி வீடியோலாம் தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த கூட பெல் ஐக்கான் ஆனில் போட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமுங்க. போன ஆடி போகம் பார்த்திங்கன்னா 5 ஏக்கர் நெல் விவசாயம் பண்ணியிருந்தேங்க. சொந்த இடமே இல்லைங்க. நம்மளுது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏக்கர் தான் எங்கள் சொந்த நிலம். அப்புறம் பார்த்திங்கன்னா மீதி 3 ஏக்கர் குத்தகை நிலங்க. குத்தகைன்னு பார்த்திங்கன்னா 2 பொதிங்க ஒரு ஏக்கருக்கு. ஒரு 2 ஏக்கருக்கு வந்து 2 பொதி. ஒரு ஏக்கருக்கு மட்டும் கொஞ்சம் கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் பில்லு ரொம்பவுமே சேதமாகுங்க. ரொம்பவுமே சேர் போகிற காடு. அதனால் பில்லே சேராதுங்க. எல்லாம் போட்டு மிஷினே முதிச்சிட்டு வந்துடும். அதனால் அதுக்கு கொஞ்சம் கம்மி. மீதி 2 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 2 பொதிங்க. 2 பொதின்னு என்ன கணக்குன்னா மூட்டையிலைங்க 60 கிலோ மூட்டையில் 4 மூட்டை ஒரு பொதின்னு அர்த்தங்க. சரிங்களா? அதுதான் கணக்கு. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு பொதினா அதுதான் கணக்கு. ஒரு 4 மூட்டை 265 கிலோ சம்திங் முன்ன பின்ன வருங்க. அது பார்த்திங்கன்னா 4 மூட்டை. அப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து 8 மூட்டை கொடுக்கணுங்க. அதுதாங்க ஒரு பொதி. அப்போ 2 பொதி கொடுக்கணுங்க. 2 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 4 பொதி கொடுக்கணுங்க. அதுக்கே ஊர்பட்ட செலவாயிடும். இன்னொரு 1 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அதை விட மீதி 2 ஏக்கர் பார்த்திங்கன்னா சொந்த நிலம். அதனால் கொஞ்சம் பரவாயில்லைங்க. மொத்தம் 5 ஏக்கரு. இதில் பார்த்திங்கன்னா இப்போது தனித்தனியாக ஒவ்வொரு ஏக்கருக்கு என்னென்ன செலவாகுதுன்னு சொல்லி தனியாக ஒரு ஏக்கருக்கு மட்டும் போட்டு பார்க்கலாங்க. ஏன்னா 5க்கும் போடாட்டி பரவாயில்ல. ஒரு ஏக்கருக்கு போட்டாவே அது 5ஆக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றா தெளிவாக பார்க்கலாங்க. ஆரம்பத்துலேயே ஒரு ஏக்கரில் 70,000 சம்பாதிக்கலான்னு சொல்லி போட்டிருந்தேங்க. அது என்ன கணக்குன்னு சொல்லி கடைசியில் சொல்கிறாங்க. வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கணக்கு பார்த்துடலாங்க. முதல் பார்த்திங்கன்னா விதை வாங்குறதுங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் டீலக்ஸ் வச்சுருந்தோம். மீதி 4 ஏக்கர் பார்த்திங்கன்னா சாதனான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேங்க. டீலக்ஸு விடுங்க. சாதனா பார்த்திங்கன்னா 1 கிலோ 100 அது 12 கிலோ என்னமோ வித நெல் வாங்கணும். 1 கிலோ 100 12 கிலோக்கு என்ன ஆச்சுங்க? 1200 ஆச்சுங்க. டீலக்ஸு அந்த மாதிரி தாங்க. ஒரு 1000 900 முடிஞ்சிருக்குங்க. ஒரு 1000 1200 வச்சுக்கோங்க. நான் 1200 வச்சுருக்குறேங்க. இப்போ டில்லர் ஓட்டுறது பார்த்திங்கன்னா நாத்தாங்கால் ஓட்டுறதுக்கு ஃப்ரீன்னு வச்சுக்கோங்களேன். உழவு கணக்கில் சேர்த்து வாங்கிக்குவாங்க. இதுக்குன்னு தனியாக வாங்க மாட்டாங்க. அதனால் அதுக்கு காசு போடலிங்க. நாற்றாங்கால் ரெடி பண்ணுறக்குங்க. அதான் நாத்தாங்கால் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 600 ஒரு ஆள் கூலி போட்டிருக்குறேங்க. ஏன்னா அதுக்கு தனியாக நாம் செஞ்சாலும் இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோன்னா ஒரு ஆள் போட்டால் என்ன செலவாகுமோ அதை தாங்க இதில் கணக்காக சொல்லிக்கிறேன். ஏன்னா நாம் செஞ்சாலும் அது கணக்கு தாங்க. அதுக்கு நாம் காசு ஒரு கணக்கு பண்ண மாட்டோம். அதே ஆள் செஞ்சால் போடுவோம்லங்க. அதனால ஆள் செஞ்சால் எவ்வளோ ஆகுமோ அதை கணக்காக போட்டிருக்குறேங்க. அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா விதைக்கு 1200 ஆயிடுச்சுங்க. நாத்தாங்கால் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கூலி 600 மொத்தம் இது முடிஞ்சதுங்களா? அதுவாக ஒரு 20 நாள் 25 நாள் பராமரிக்கணுங்க. அது தனியாக போடலிங்க. மொத்தமாக போட்டுக்கலாம். அதுபோக பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட் யூரியாங்க. ஒரு 5 கிலோ யூரியா போடுவேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ காம்ப்ளெக்ஸு. அது ஒரு 300 350 வருங்க. அதையே கடைசியில் சேர்த்திக்கலாங்க. நாத்தாங்கால பெருசாக உள்ளதாங்க. மருந்தடிக்கிறது அது என்ன ஒரு டேங்க்கு அதை கூட கணக்கில் விட்டுருலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உழவு ஓட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா டிராக்டர்லேயும் ஓட்டுவாங்க. டிராக்டரில் ஒரு உழவு ஓட்டி டில்லரில் 2 உழவு ஓட்டிக்குவாங்க. ஒவ்வொருத்தர் நம்மளுது பார்த்திங்கன்னா பாதி அப்படி ஓட்டினா மீதி வந்து 4 உழவு டில்லர்லேயே ஓட்டினங்க. அதனால் டில்லர் கணக்கே வச்சிடலாங்க. டில்லர் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஒரு உழவு ஓட்டுறதுக்கு 2000 அப்போ 4 உழவு ஓட்டினா 8000 ஆச்சுங்க. இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே டில்லர் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஆள் கூலி கொடுத்து தாங்க ஓட்டுறோம். அவங்களுக்கு 1000 ஒரு நாளைக்கு கூலிங்க. அப்புறம் பெட்ரோல் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நான் வாடகை கூப்பிட்டா என்ன செலவாகுமோ அதை தாங்க இப்போ கணக்காக சொல்லிக்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு உழவுக்கு 2000 மொத்தம் 4 உழவு குறைய உழவு 2 உழவு ஓட்டணுங்க. நடவப்போ 2 உழவு மொத்தம் வந்து 4 உழவுக்கு 8000 ஆகுதுங்க.
அடுத்தது பார்த்திங்கன்னா வரப்பு அரைக்கி போடுவாங்களாங்க. அது 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கிறீங்க அப்படியே அவங்களே போட்டுக்குவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நம்மளுது 5 ஏக்கர் இருக்கிறது போட முடியாதுங்க. ஆள் விட்டு தான் போட்டாகணும். நாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 5500லேருந்து 6000 காட்டை பொறுத்து முன்ன பின்ன வாங்குறாங்க. நான் பார்த்திங்கன்னா 5500 போட்டிருக்குறேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நடவப்பா ஆளுக்கு உரம் போடணுங்க. சரிங்களா, அடி உரம்னு போடணுங்களங்க. அதுக்கு என்ன போடணும்னா 2 மூட்டை ஃபேக்டாம்பாஸுங்க, காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் கலப்புரம். அது பார்த்திங்கன்னா 20க்கு 20 போட்டேங்க. ஒரு மூட்டை 1300. அது முன்ன பின்ன 50 100 முன்ன பின்ன வருங்க. நம்ம ஊரில் 1300 வச்சுக்கோங்க. இன்ட்டு 2ன்னா 2 மூட்டை போடுவோங்க ஒரு ஏக்கருக்கு. 2600 ஆயிடுச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நடவு போடுறவங்களுக்கு பொம்பளை ஆளுக்குங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாற்று பிடுங்கி கொண்டாந்து நெட்டையும் கொடுத்துருவாங்க. கொண்டாந்தல்லைங்க பிடுங்கி போட்டுருவாங்க. நாம் எடுத்து கொண்டாந்து காட்டில் போட்டோம்னா அவங்க நெட்டி கொடுத்துருவாங்க. அது மொத்தமாக கான்ட்ராக்ட் மாதிரி பேசிக்கிறதுங்க. அதான் குத்தகை ஆளுங்க. அவங்க பார்த்திங்கன்னா 5500க்கு ஒரு டீம் நெட்டினாங்க, 6000க்கு நெட்டினாங்க. நான் பார்த்திங்கன்னா 5500, நம்ம ஊர் ஆளுக்கு பார்த்திங்கன்னா 5500க்கு தான் நெட்டினாங்க. அதனால் அந்த கணக்கே ஒரு ஏக்கருக்கு 5500 போட்டிருக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறவர ஆளுங்க வேணுங்களுங்க. நடவு போடுறப்போ பொம்பளை ஆள் போக ஒரு 10 பேர் பொம்பளை ஆளுக்கு வந்தாங்கன்னா ஒரு 3 பேர் நிறவர ஆளுக்கு வேணுங்க. வரப்படைக்கணுங்க. அந்த 2 மூட்டை காம்ப்ளெக்ஸ் எடுத்து வச்சுக்கிறோம்லங்க, அதை இறைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறவோணும், நாற்று காடையாக கொண்டாந்து கொடுக்கணுங்க. இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யறதுக்கு 3 நாள் கண்டிப்பாக வேணுங்க. 2 ஆள் இருந்தோம்னா கொஞ்சம் பத்தாதுங்க. கெத்துன்னு செய்யணும். ஆளுகளாக இருந்தால் இது மாதிரி செய்ய மாட்டாங்க. அதனால் 3 பேர் இருந்தால் தான் ஆள் கொஞ்சம் ஓய்வு இல்லாத கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத செய்யலான்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரிங்க. அதனால் 3 ஆளுங்க. ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு 800 800 1000 வாங்குறாங்க. நாம் 800 900 அது மாதிரி முன்ன பின்ன இருக்குங்க. நாம் 800 போட்டிருக்கிறோம். 3 ஆளுக்கு பார்த்திங்கன்னா 2400 ஆயிருக்குதுங்க. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நடவு வரைக்கும் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது என்னென்ன மருந்து இதெல்லாம் பார்க்கலாங்க. அடுத்து களைக்கொல்லி இறைச்சிங்க. 3ஆவது நாள் களைக்கொல்லி இறைச்சோம். அது பார்த்திங்கன்னா 700 750 சம்திங் வந்தது. நான் 700 போட்டிருக்குறேங்க. அப்புறம் அது இறைக்கிறதுக்கு ஒரு 400 சரிங்களா. ஏன்னா காடையாக கலக்கி கொண்டு மணல் எடுத்துகிட்டு வந்து அதை சுத்தம் பண்ணி அதை கலக்கி எல்லாம் கொண்டு வரக்கு ஒரு 1100 மொத்தம். 700 மருந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா கலக்கி இறைக்கிறதுக்கு ஒரு 1400 மொத்தம் வந்து 1100. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் மறுபடியும் களைக்கொல்லி இறைச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் ஜிங்க் சல்ஃபேட் போட்டோங்க. நம்மளது எல்லாமே போட்டோம். ஒவ்வொருத்தர் போட மாட்டாங்க. சேத்துக்காட்டுக்கெல்லாம் போட்டால் தான் நல்லா இருக்குங்க. எல்லா காட்டுக்குமே போடணும்னா சேத்துக்காட்டுக்கு கண்டிப்பாக போட்டே ஆகணுங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம இதில் தாங்க யூனியன் ஆஃபீஸில் வாங்கினோம். அங்கே பார்த்திங்கன்னா 50 ரூபாய் 55 சொன்னாங்க. 50 இன்ட்டு ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ போட்டோங்க. பார்த்திங்கன்னா 500 ஆச்சு. அது இறைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 400 ஏன் 400 போட்டிருக்குதுன்னா அதே மாதிரி தாங்க. இதுக்கு மணலெல்லாம் கலக்கி எடுத்து கலக்கணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதை சுத்தம் பண்ணி இறைக்கணுங்க. அதனால் பார்த்திங்கன்னா 400 போட்டிருக்குது. 500 + 400 900 ஆயிடுச்சுங்க. ஜிங்க் சல்ஃபேட் போட்டதுக்கப்புறம் ஒரு வாரம் ஒரு நடவு நட்டு ஒரு 15-20 நாளில் கணக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வட்டை யூரியா இறைச்சேங்க. ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை யூரியாங்க. ஒரு மூட்டை யூரியா வந்து 280 90 அந்த சீசன் டைமில் 300க்கும் விற்றாங்க. அதனால் 300 போட்டிருக்குதுங்க. அப்புறம் அது இறைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 300. இப்போ பார்த்திங்கன்னா 600 இது நாமளே இறைச்சிட்டோம். இருந்தாலும் நாம் ஆள் விட்டுருந்தா ஒரு கூலி 300 வரமாட்டாங்க. 400 500 கேட்பாங்க. நாம் ஒரு ஆவரேஜ் ரேட்டாக ஒரு 300 போட்டிருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா யூரியா வாங்கினது ஒரு 300, அதுபோக பார்த்திங்கன்னா இறைச்சது ஒரு 300 600. இது கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தாட்டு வேப்ப முன்னாக்கெல்லாம் போடுவோம். இந்த டைம் போடலிங்க. அதனால் அதை சேர்க்கல. இந்த டைம் போட்டிருந்தா சேர்த்துருக்கலாம். யூரியாவோடு நிறுத்திட்டேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா களைக்கொல்லி இறைச்சிட்டோம். முதல் 3ஆவது நாள் களைக்கொல்லி இறைச்சிட்டேங்க. ப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைடுன்னு சொல்லுவாங்க. அது முளைக்கிறதுக்கு முன்னாடி இறைக்கிறது. அது இறைச்சிட்டேங்க. அடுத்தது ஜிங்க் சல்ஃபேட்டு இறைச்சிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா வளர்கிறதுக்கு வேர் பிடிக்கிறதுக்கு யூரியாவும் இறைச்சாச்சுங்க. யூரியா இறைச்சா என்ன ஆகுன்னா பூச்சி கெடை வருங்க. அதுக்கு ஒரு மருந்து அடிக்கணுங்க. பூச்சி மருந்து ஒரு மாத கணக்கில் அடிச்சிடுவோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக இருக்கிற மருந்து அடித்தா கூட போதுங்க. அது பார்த்திங்கன்னா மருந்து ஒரு 700 750 அந்த சம்திங் 700 800 700 வாங்கினேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஆரம்பத்தில் 6 டேங்க் 7 டேங்க் அடித்தா போதுங்க. 10 டேங்க் அடிக்க சொல்லுவாங்க. நாம் அந்த மாதிரியெல்லாம் அடிக்கிறது இல்லைங்க. 7 டேங்க் ஆவரேஜ் பண்ணி அடிச்சுக்கிறது தாங்க. 7 டேங்க்னா ஒரு டேங்க் அடிக்கிறதுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 7 டேங்க் 350 ஆச்சுங்களா. அப்புறம் தண்ணி ஊற்றுறக்கு ஒரு ஆள் வேணுங்க. அதுக்கு ஒரு 200. இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா 700 + 350 1050 1250 ஒரு முதல் மருந்து அடிக்கிறதுக்கு. இப்போ இந்த வேலையெல்லாம் முடித்தோம்னா யூரியா போட்டிருக்குறேங்க. அதனால் மறுபடியும் பில்லு எச்சாகும். முளைச்ச பில்லெல்லாம் எச்சாகுங்க. நீங்கள் கேட்பீங்க, அதான் முதல் களைக்கொல்லி இறைச்சிட்டோம்ல, அப்புறம் மறுபடியும் எதுக்கு அதிகமாக பில்லு வரப்போகுதுன்னு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே உரம்பு கால். தண்ணி எந்நேரம் போயிட்டே இருக்குங்க. நம்ம
வாய்க்கால் ஒட்டியே நம்ம வயல் இருக்குங்காட்டி ஒரு மோட்டர் தண்ணி நம்ம வயல் விட்டு எப்போவுமே போயிட்டே இருக்குங்க. அதனால கொஞ்சம் கேட்காதுன்னு வச்சுக்கோங்க. களைக்கொல்லி எல்லாம் போட்டாலும் பெருசாக கேட்காதுங்க. அதனால களை வந்துகிட்டே தான் இருக்கும். ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் குறையும், அதுக்காக போடுறதுங்க. அதனால் ஆள் விட்டு களை எடுத்தே தான் ஆகணுங்க. அதுக்கு ஒரு கணக்காகுதுங்க. முதல் மருந்து அடித்து அப்புறம் பார்த்திங்கன்னா யூரியா போட்டு அதுக்கப்புறம் களை எடுக்கணுங்க. ஆள் களையை விட்டு களை எடுக்கணும். அதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா ஆவரேஜுங்க எப்படி சொல்கிறதுங்க, ஒரு ஏக்கரில் கொஞ்சம் குறைஞ்சது 5 ஆள் 6 ஆள்லேயே முடிஞ்சுதுங்க. ஒரு ஏக்கரில் 8 ஆள் 9 ஆள் ஆச்சுங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் 5 ஏக்கரில் ஒரு ஏக்கருக்கு 7 ஆள்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி களை எடுத்ததுக்கு அப்படி ஒரு இதாக வச்சுருக்குறேங்க. 400ரூவாங்க. ஒரு பொம்பளை ஆள் வந்தால் 400ரூவா நாள் முழுக்க. ஒரு 9 மணிக்கு வருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1:30 வரைக்கும் செய்வாங்க. 1:30 இடையில பார்த்திங்கன்னா டீ கொண்டு வந்து கொடுக்கணுங்க. டீ போண்டா இடையில நிற்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1:30க்கு போனாங்கன்னா 3 மணிக்கு வருவாங்க. 6 மணி 5:30 6 மணி வரைக்கும் 5:30க்கு போயிடுறாங்க. ஏன்னா கொஞ்சம் இருட்டு கட்டிடும். 5:30க்கு போயிடுவாங்க. இதுதான் கணக்கு. அவங்களுக்கு 400ரூவா கூலிங்க. அப்போ 7 பேர்னு வச்சுக்கோங்க. 7 பேர்த்துக்கு 2800ரூவா ஆச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ 2 டைம் ஒரு அடி உரம் போட்டோம். அப்புறம் மேலே ஒரு யூரியா போட்டோமுங்களா, அந்த கருப்பே இருந்ததுங்க. களை எடுத்தோடனே ஒரு டைம் உரம் போடுவேன், உப்பு போடுவேங்க. ஆனால் நான் வந்து போடல. கொஞ்சம் கருப்பு இருக்குங்காட்டி சரி அளவாக வளரட்டும். ஏன்னா டீலக்ஸ் வந்து எவ்வளோ உரம் கொடுத்தாலும் பெருசாக சாயாதுங்க. இதே சாதனாங்கிற வெரைட்டி வந்து நல்லா சாஞ்சிருங்க. சரிங்களா, ஈல்டு ஒரே மாதிரி தாங்க, கொஞ்சம் எச்சா கூட வரும் நல்லா வந்தால், ஆனால் சாஞ்சிரும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளுக்கிற போது கலர் மாறும் இல்லைங்க, கரும்பச்சையிலேருந்து அந்த வெளுத்த கலருக்கு வந்தால் மட்டும்தான் உரம் போட்டுருந்தேங்க. அதனால் முதல் 2டையும் போட்டு களை எடுத்து ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு தாங்க கொஞ்சம் வெளுக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் சரி போடலான்னு சொல்லி போட்டு மறுபடியும் ஒரு மூட்டை யூரியா எடுத்து போட்டேங்க. அது கூட பார்த்திங்கன்னா பொட்டாசு, சரி முதல் டைம் காட்டி 5 ஏக்கருக்கு ஒரு மூட்டை பொட்டாசு எடுத்து 5 ஏக்கருக்கு பிரித்து போட்டேங்க. 10 கிலோவாக. அடுத்தது இன்னொரு டைம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு மூட்டை எடுத்து போட்டுக்கலான்ட்டு விட்டுட்டேங்க. ஒரு 10 கிலோ மட்டும் போட்டோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை யூரியா வந்து 300ரூவாங்க. அப்புறம் அது பொட்டாஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோவுக்கு 340 ரூபா அந்த ரேஞ்சு வருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இறைக்கிறக்கு ஒரு 300ரூவா. மொத்தம் வந்து 940 ரூபா இருக்குதுங்க அந்த 2வது உரம், மேல் உரம் 2வது உரம் போடுறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மருந்து அடிப்பேங்க. ஒரு டைமுக்கு 2 மருந்து 3 மருந்து அடிப்போம் எப்போவுமே ஆவரேஜாக. இந்த டைம் பார்த்திங்கன்னா அது என்னன்னு தெரில, எல்லாருமே சூழ்நிலை கரெக்டாக இருந்ததா, கிளைமேட் நல்லா இருந்ததான்னு தெரியலைங்க, எல்லாருக்குமே 2 மருந்தோட வேலை முடிச்சிட்டாங்க. எங்கேயோ ஒருத்தர் தான் 2-3 மருந்து அடித்தாங்க. மீதி எல்லாமே முக்கால்வாசி 95% பேர் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா 2 மருந்து தாங்க நெல் கொண்டு வந்துட்டாங்க. நல்லா தான் கொண்டு வந்தாங்க. வந்ததெல்லாம் நல்லா வந்ததுங்க. கடைசியில் ஒரு ட்விஸ்ட் ஆகிடுச்சிங்க. அது என்னன்னு சொல்லி கடைசியில் சொல்கிறேங்க. பார்த்திங்கன்னா 2வது மருந்து, இதெல்லாம் 2வது மருந்து எப்படின்னா பூட்டைக்கு ஒரு மருந்து அடிக்கணுங்க. புடை வெளியே வருது இல்லைங்க, அதான் கதிர் வெளியே வரும்போது ஒரு மருந்து எப்போவுமே அடிக்கணுங்க. முன்னாடி அடிக்கிறோமோ இல்லையோ அந்த புடை வர சமயத்தில் அடித்தோம்னா தான் கொஞ்சம் ஈல்டு நல்லா வருங்க, பாலை வராது. அதனால் ஒரு மருந்து அப்போ வந்து கம்மியாக இருக்கிற மருந்துங்க, பவர் கம்மியாக மாலத்தியானு. அது என்ன பண்ணுன்னா வாசம் அடிக்கணுங்க. ஒரு 2-3 நாளைக்கு அந்த வாசம் அடிச்சிட்டே இருந்ததுன்னா பூச்சி ஓடிடும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த பால் கட்டுற வந்து கொஞ்சம் முத்துற சமயத்தில் அது மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லா ஈல்டு வருங்க. அதனால் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கிறது, பவர் கம்மியாக இருக்கிறது வாங்கி அடிங்க. ஏன்னா எச்சு விலை கொடுத்து பவர் எச்சாக இருக்கிறத அடித்தோம்னா அது சாப்பாட்டுக்கு போகிறதுங்க. இன்னொரு மாதத்தில் வந்து சாப்பாட்டாக நம்ம தட்டில் வரக்கூட சான்ஸ் இருக்குது. அந்த சமயத்தில் போய் நம்ம பவர் எச்சா அடித்தா அது நல்லது இல்லைங்க, அது தப்பு. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற பவர் அடித்தாவே போதுங்க, அதே கேட்குங்க. நம்ம எச்சா செலவு பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு 700ரூவா 800ரூவா, அதிகபட்சம் 1000ரூவான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 700 800 அந்த ரேஞ்சு தான் ஆகுங்க. அது கூட பார்த்திங்கன்னா அந்த போரான்னு சொல்லிட்டு நெல் வந்து கலர் வருதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த போரான் சத்து இருந்ததுன்னா நெல் வந்து பூ வந்து நெல்லாக மாறுங்க. கொஞ்சம் ஒரு 10 பூ இருக்குதுன்னா நாம் அது அடிக்காம விட்டோம்னா ஒரு 8 பூ நெல்லாக மாறுதுன்னா இது ஒரு 9 பூவா ஒரு பூ சேர்ந்தாகுங்க. அதுக்காக கொஞ்சம் ஈல்டு நல்லா வருங்கிறதுக்காக போரான் கொஞ்சம் சேர்த்து அடிச்சுங்க. ஏன்னா அது நுண்ணூட்டம் அடித்தா தாங்க அதுக்கும் நுண்ணூட்ட சத்து வேணுங்க. 19 வகையான சத்து வேணும் ஒரு செடி வளர்கிறதுக்கு. நாம் யூரியா பொட்டாஸ் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வகை மட்டும்தான் போடுறோம். அதனால் நுண்ணூட்டமும் எல்லா பயிருக்கும் அப்பப்போ கொடுத்துட்டு இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. அதனால் சரி பூக்கிற சமயத்தில் போரான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அது கொடுத்தங்க. அது பார்த்திங்கன்னா மருந்துக்கு மட்டும் ஒரு 1000 ரூபா வச்சுக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் 8 டேங்க்குங்க. 6 டேங்க் 7 டேங்கில் அடிக்க முடியாது. அதனால் ஒரு டேங்க் 2 டேங்க் சேர்த்து 8 டேங்க்குங்க. ஒரு டேங்க் 50 ரூபாய்னா 400 ஆச்சுங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு 200 ரூபாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 1600 ரூபா ஆச்சுங்க 2வது மருந்து அடிக்கிறதுக்கு. இப்போ வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க.
இதில் உங்களுக்கு என்ன வேலை இருக்குதுங்க, அறுப்பு தாங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா காட்டை பொறுத்து மாறுங்க. ஒரு ஏக்கரை வந்து ரொம்ப சேறு போகுங்க. அதில் பார்த்திங்கன்னா 3 வங்கம் இருக்குது, கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குதுங்க. அதில் டிராக்டரெல்லாம் உள்ளே போகாது, நெல் மிஷின் பெல்ட்டு மிஷின் விட்டு தான் இருக்கணுங்க. பெல்ட்டு மிஷின் அறுக்கிற போது அந்த நெல் அந்த கடைசி கோட்டிலேருந்து கொண்டாந்து அந்த தடத்துக்கே கொண்டாந்து கொட்டணுங்க. அதனால் ரொம்ப லேட் ஆகும். 2 மணி நேரம் 5 நிமிஷம் ஓட்டி கொடுத்தாங்க. 1 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா 3000 ரூபா, ஒரு நிமிஷத்துக்கு 50 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரிங்க. அப்புறம் ஒரு ஏக்கர் நல்லா இருக்கிற ஏக்கர் 1.5 மணி நேரம் 1:25 கூட ஓட்டி கொடுத்தாங்க. அதனால் காட்டை பொறுத்து அது அறுக்கிற கூலி மாறுங்க. அதனால் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 1.25 மணி நேரம் வச்சுக்கிறேங்க. 1 மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா 3000 ரூபா, 45 நிமிஷத்துக்கு 2250 ரூபாங்க. அதனால் பார்த்திங்கன்னா 5250 ரூபாங்க அறுக்கிறதுக்கு மட்டும். அப்புறம் பார்த்திங்க அறுத்து எங்கே கொண்டு வந்து கொட்டுறதுங்க, களத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு டிராக்டர் கூலிங்க. நம்மளுக்கு டிராக்டர் இருந்தங்காட்டி பிரச்சனை இல்லைங்க, கொஞ்சம் செலவோடு போச்சுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அதுக்கு ஒரு கணக்கு போடலாங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து ஒரு பக்கத்து ஊருக்கு தான் இது கவர்மெண்ட்டு கொள்முதல் இருக்குதுங்க. அதனால் அங்கே கொண்டு போய் போடணும். ஒரு நடைக்கு பார்த்திங்கன்னா 700 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏக்கருக்கு 2 நடை ஆகுங்க. நல்லா டெய்லர் நிறைய நப்பி பிடிச்சோம்னா 2 டிராக்டர் முழுசாக நம்பும். ஒரு டிராக்டருக்கு 700 ரூபானா 2 டிராக்டருக்கு 1400 ரூபாங்க. இதாங்க மொத்த செலவு. இப்போ என்னென்ன செலவு பண்ணணுன்னு ஒரு சாலிட் எப்படி சொல்கிறாங்க, கண்ணுக்கு தெரிகிற செலவெல்லாம் சொல்லிட்டேங்க. கண்ணுக்கு தெரியாத செலவு, கண்ணுக்கு தெரியாதுன்னா என்னென்னு கேட்குறீங்களா? அதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டீ வாங்கி கொடுக்கணுங்க. வேலை செய்கிறதுக்கு டீ வாங்கி கொடுக்கணும், 2 நேரம் டீ வாங்கணுங்க. அப்புறம் ஒரு நேரம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு போண்டாவோ பஜ்ஜியோ ஏதாவது வாங்கி கொடுக்கணுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா மீதிங்க இந்த மழை வேறு சமயத்தில் முதல் ஸ்டார்டிங்லலாம் நெல் வச்சு ஒரு வாரம் 10 நாளில் பார்த்திங்கன்னா மழை திடீர்னு வருங்க. ஒரு அளவு மழை 2 அளவு மழை வரும். அப்போ பார்த்திங்கன்னா வரப்பு எல்லாம் முடிச்சுட்டு போகுங்க. தினம் 2 நாளைக்கு ஒருக்கானாலும் போய் வயலுக்கு பார்க்கணுங்க. ஏன்னா தண்ணியெல்லாம் நிறுத்தணும், அப்போ தான் பில்லு குறையும். அதனால் அதுக்கு ஒரு ஆள் சுற்றிக்கிட்டே இருக்கணுங்க. அது நாம் தோட்டத்துக்கார தான் சுற்றிக்கணும். நிறையா 10 ஏக்கர் வச்சுக்கிறீங்க, 5 ஏக்கர் வச்சுக்கிறீங்க கூட ஆள் விட்டு பண்ணிக்குவாங்க. நாமளே பார்த்துட்டா கொஞ்சம் குறையுங்க. சரிங்களா? அதுக்கெல்லாம் இன்னும் கூலி போடலிங்க. அதுக்கெல்லாம் எவ்வளோ போடுறேன்னு தெரியலிங்க. அதுக்கு கூலின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா ஒரு கம்பெனிலேயோ ஏதோ ஒரு பக்கம் வேலைக்கு போனாவே ஒரு நாளைக்கே 700 800 1000 ரூபா வாங்குறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் அந்த மேலோட்ட பார்வைக்காக சரி ஒரு 1000 ரூபா வச்சுருக்குறேங்க. ஒரு 5 மாதத்துக்கு, 5 மாதம் இல்லைங்க, ஒரு 4.5 மாதம், அது முன்ன பின்ன 5 மாதத்துக்கு 5000 ரூபாங்க. அந்த கணக்கு 5000 ரூபாய் இப்போ வைங்க, கடைசியில் பார்த்துக்கலாம் எவ்வளோ மிச்சமாகுது, அதில் 5000 கழிச்சிக்கலாங்க. இது என்ன கணக்குன்னு சொல்லி முழுசாக இப்போ டோட்டல் பண்ணி பார்க்கலாங்க. இது போக பார்த்தீங்கன்னா சொந்த நிலமாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. நம்மளுக்கு 3 ஏக்கர் குத்தகை நிலம்னு சொன்னோம். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா விளைஞ்சதுன்னா எவ்வளோ ஈல்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக சன்ன ரகம்னா ஈல்டு பார்த்திங்கன்னா 10 பொதி வருங்க. அதாவது ஒரு பொதினா 4 மூட்டைங்க. 65 கிலோ மூட்டையில் 4 மூட்டைங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 4 மூட்டைனா 10 பொதி வரும், 40 மூட்டை ஆகுங்க. நல்ல ஈல்டு வந்தால், போன வருஷம் நல்ல ஈல்டு வந்ததுங்க. எல்லாத்துக்குமே 10 மூட்டையாச்சு. 9.5 மூட்டை 38 மூட்டை 9 மூட்டை அந்த மாதிரி முன்ன பின்ன ஒரு மூட்டை முன்ன பின்ன வந்ததுங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா 2 பொதி கம்மியாகிடுச்சுங்க. அதாவது 8 மூட்டைங்க. ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 8 மூட்டை நெல் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். நெல் நல்லா தான் வந்தது, ஆனால் நெல் ஈல்டுன்னு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்ததுங்க. சரி கணக்குக்கு வருவேங்க. அப்போ 2 பொதி கொடுக்கணுங்க. 2 பொதினா ஒரு பொதி 6000 ரூபா ரேட்டு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இந்த வருஷத்து ரேஞ்சு பார்த்திங்கன்னா 60000 ரூபாங்க. ஒரு பொதி 6000 ரூபானா 10 பொதி ஆச்சுன்னா 60000 ரூபாங்க. அதில் பார்த்திங்கன்னா 2 பொதி இல்லைங்க, 2 பொதி வந்து ஈல்டே வரல, 8 பொதி தான் வந்தது. அதில் 2 பொதி வந்து குத்தகையாக கொடுக்கணுங்க. அவ்வளோதாங்க. அது நம்ம எவ்வளோ விளையுதுனால கணக்கு இல்லைங்க. நெல்லுன்னு வச்சா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 பொதி கொடுத்துடணுங்க. ஒரு பொதிக்கு 4 மூட்டை, 2 பொதிக்கு 8 மூட்டை, ஒரு ஏக்கருக்கு 8 மூட்டை கணக்கு கொடுத்துடணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 12000 ரூபாங்க. இந்த வருஷம் கணக்கு குத்தகைக்கு பார்த்திங்கன்னா 12000 ரூபா கொடுக்கணும். அந்த 2 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 24000 ரூபா கொடுக்கணுங்க. இதுக்கு இன்னொரு ஏக்கர் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா போதுங்க. அப்புறம் மீதி 2 ஏக்கர் வந்து நம்ம சொந்த நிலம், அதுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ மொத்த செலவாச்சுன்னு கூட்டி கழிச்சு பார்க்கலாங்க. இப்போ மொத்த செலவுன்னு பார்த்திங்கன்னா அந்த 5000 ரூபாங்க. நம்ம பராமரிப்பு செலவுன்னு சொல்லி நம்மளுக்கு போட்டோம்லங்க, அதை போடாமல் எவ்வளோ ஆயிருக்குதுன்னா 41640 ரூபா ஆயிருக்குதுங்க. சரிங்களா? மொத்த செலவு. சரி இப்போ மொத்தம் எவ்வளோ வர செலவெல்லாம் பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா மொத்த செலவுன்னு பார்த்திங்கன்னா 41640 ரூபா ஆயிருக்குதுங்க அறுக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில்லு கட்டுறது ஒரு ஆவரேஜ் 40 கத்தை போட்டுக்கலாங்க. எங்கள் சொந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் 23 கத்தை கூட ஆச்சுங்க.
அது கம்மியாக ஆச்சுங்க, ஒரு பக்கம் எச்சாம ஆகும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜ் எச்சாகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, 40க்கு மேலெலாம் ஆகாது, 40 வச்சுக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஏக்கருக்கு 40 கத்திங்கன்னா அது கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கத்திக்கு 40 ரூபாங்க. அப்போ 40 கத்திக்கு 1600 ரூபாங்க. முதல்ல ஒரு 41,640 ரூபா செலவு பண்ணிக்கிறேங்க. இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா 43,240 ரூபாங்க. இதுதாங்க மொத்த செலவு. ஒரு ஏக்கர் வெள்ளாமை பண்ணி பில்லு கில்லெல்லாம் கட்டி போடுறதுக்கு வந்து 43,240 ரூபா செலவுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை மூட்டை நெல் கிடச்சிதுன்னா 8 பொதிங்க. அதாவது ஒரு பொதிக்கு 4 மூட்டைன்னு சொன்னோம்லாங்க. ஒரு மூட்டைக்கு பார்த்திங்கன்னா 1500 ரூபா வருதுங்க. இன்னைக்கு விலை நிலவரத்துக்கு 1500 நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 38 மூட்டைக்கு 8 பொதிக்கு 32 மூட்டை ஆச்சுங்க. ஒரு மூட்டை பார்த்திங்கன்னா 1500 ரூபாய்னா அதில் நம்மளுக்கு கிடைச்ச வருமானம்னு பார்த்திங்கன்னா 48,000 ரூபா. அது போக பார்த்திங்கன்னா பில்லு 40 கத்தைன்னு சொன்னோம்லங்க, அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கட்டு 200 ரூபா. சரிங்களா, ஒரு கட்டு 200 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா 40 கட்டு பார்த்திங்கன்னா 8000 ரூபா ஆகுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பக்கம்தான் 200 ரூபாங்க ஒரு கட்டு. ஒவ்வொரு பக்கம் இன்னும் 100 ரூபாய்க்கெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்ம பக்கம் ஒரு 200 ரூபாங்கிறது பரவாயில்லைங்க, நல்ல ரேட்டு. அதனால் ஒரு 8000 ரூபா ஆகி போச்சுங்க. இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா அதில் 48,000 ரூபா ப்ளஸ் இது ஒரு 8,000 ரூபாங்க. சரிங்களா, 52,000 ரூபா மொத்த வருமானம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏக்கரில் பில்லு நெல் எல்லாம் விற்று எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 52,000 ரூபா கையில் இருக்குங்க. சாரிங்க, ஒரு சின்ன திருத்தம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 8 பொதிக்கு ஒரு பொதிக்கு 6,000 ரூபானா 48,000 ரூபா ஆச்சுங்களா. 48,000 ரூபா கூட்டல் ஒரு கட்டு பார்த்திங்கன்னா 200 ரூபானா 40 கட்டு 8,000 ரூபா ஆச்சுங்க. அது மொத்தமாக கூட்ட நம்ம 52ன்னு சொல்லிட்டேன், 56,000 ரூபாங்க. இதாங்க மொத்த வருமானம். செலவுன்னு பார்த்திங்கன்னா 53,240 ரூபாங்க. வருமானம் பார்த்திங்கன்னா 56,000. இது மொத்தமாக எல்லாம் கழிச்சது போக பார்த்திங்கன்னா 12,760 ரூபா நிற்குங்க. சரிங்களா, மொத்தம் நிற்கிறது அதில் இருக்குதுங்க. சொந்த நிலமாக இருந்தால் இது நிற்கும், சொந்த நிலம் இல்லை அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா ஒரு 12,000 ரூபா கழிஞ்சிருங்க. ஏன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 2 பொதி கொடுக்கணுங்க. அதாவது பார்த்திங்கன்னா 8 மூட்டை கொடுக்கணும். ஒரு மூட்டை 1,500 ரூபானா 8 மூட்டை எவ்வளோ ஆச்சுங்க, அது 12,000 ரூபா ஆயிடுச்சுங்க. அப்போ 12,760 ரூபா தான் மீதி இருந்தது. அதில் 12,000 கழிச்சா 760 ரூபாங்க. அந்த 760 ரூபா தாங்க நம்மளுக்கு கூலி. இதில் ஒன்று மறந்துடாதீங்க, நான் முதல்ல ஒரு 5,000 ரூபா கழிக்கணும். ஒரு மாதம் மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு 1,000 ரூபா வச்சுருந்தோங்க. அந்த 5,000த்தில் இதில் எங்கெங்கே கழிக்கிறது, இருக்கிறதே 760 ரூபா தாங்க. இதில் 5,000 எங்கே போய் எடுக்கிறதுன்னு தெரியலிங்க. அப்போ அந்த விவசாயி 5 மாதமாக நான் பாடுபட்டதுக்கு என்ன, அந்த பார்த்து பக்குவமாக எடுத்ததுக்கு எனக்கு என்ன லாபம்னு சொல்லி தெரியலிங்க. அது என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த லாபம் ஏன் இந்த டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, 10 பொதி ஆனால் நல்ல இதுதான் நல்ல விளைச்சல்னு இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. நல்ல விளைச்சல்னால் 10 பொதி, அதாவது இன்னொரு 8 மூட்டை சேர்ந்தாயிருக்குங்க. 8 மூட்டைனா ஒரு மூட்டை 1,500 ரூபாய், இன்னொரு 12,000 ரூபா சேர்ந்தாயிருக்குங்க. அந்த 12,000 ரூபா வந்து எல்லாத்துக்குமே, இப்போ எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஊரேகமே எல்லாத்துக்குமே 2 பொதி கம்மி தான். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 12,000 ரூபா லாஸ். நம்ம உழைப்புங்கிறது அதுதான். அந்த உழைப்பு வந்து இந்த போகத்தில் இல்லைங்க. இந்த வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு ரூபா கூட பலனே இல்லைங்க. வெட்டிப்பாடுன்னு சொல்லுவாங்களாங்க, அது இதுதாங்க, வெட்டிப்பாடாக போச்சுங்க. ஏன்னா கூலி இல்லாத உழைக்கிறாங்க விவசாயி சொல்லப்போனால். சரிங்களா, மித்தது எந்த தொழிலாக இருந்தாலும் கூலி இருக்குதுங்க, நம்மளுக்கு கூலி கூட ஒவ்வொரு சமயத்தில் கிடைக்காதுங்க. அதுக்கு உதாரணம் வந்து நெல் விவசாயம்னு வச்சுக்கலாங்க. அப்புறம் சொல்லியிருப்பேன், என்ன 70,000 ரூபா போட்டிருந்தா ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு சொல்லி. அதுவும் கணக்கு சொல்கிறேன் பாருங்க. இந்த வருஷம் 6,000 ரூபாய்க்கு விற்றுதுங்க. 6,000 5,700க்கு விற்றுது 4 மூட்டை. போன டைம் பார்த்திங்கன்னா 7,000க்கு விற்றுதுங்க, 7,200 400க்கு வரைக்கும் விற்றுதுங்க. அந்த 7,000க்கு ஆவரேஜ் போட்டுக்கலாங்க. 7,000க்கு விற்றுருந்தா 10 பொதி நல்லா விளைஞ்சிதுங்க. போன வருஷம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே 40 மூட்டை விளைஞ்சிது. 40 மூட்டைனா ஒரு 10 பொதி ஆச்சுங்களா, 10 பொதி ஒரு பொதி 7,000 ரூபா விற்றுதுங்க. அப்போ 70,000 ரூபா வந்தது. இதே செலவு தாங்க, இதை விட கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா 500 கம்மிங்க. இந்த நடவாளர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா போன டைம் 5,000 வாங்கினாங்க, 5,500 வருஷம் எச்சு பண்ணிகிட்டே இருப்பாங்க. 500 போன டைம் வந்து செலவு கம்மி, ஆனால் வருமானம் கொஞ்சம் அதிகங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா செலவு வச்சு ஒரு 8 மூட்டை நெல் வரவு கம்மிங்க. அப்போ பார்த்துக்குங்க விவசாயி என்ன பண்ணுறது. அதுதாங்க, ஆள் கூலி எச்சாது, செலவு உப்பு மூட்டை செலவு உரச்செலவெல்லாம் எச்சாதுங்க. ஆனால் வருமானம் வந்து குறைஞ்சிட்டே இருக்குதுங்க. அந்த 5,000 ரூபா கூலி அது ரொம்ப கம்மிங்க. 5 மாதங்கிறது ரொம்ப 5 மாதத்தில் 5,000 ரூபாங்கிறது ரொம்ப கம்மி. அதுக்கே இல்லைங்க, 760 ரூபா தான் இந்த வருஷம்.
போன வருஷம் கூட பரவாயில்லைங்க. ஒரு 14,000 அப்படி நின்றுச்சுன்னு வச்சுக்கலாங்க. தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா குறைன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு நெல்லை பொறுத்த வரைக்கும் பெருசாக இது இல்லைங்க. என்னத்துக்குன்னா ஒரு தோட்டம் இருக்குதே, வயல் இருக்குதே அப்படிங்கிறதுக்காக. நாங்கள் ஏன் குத்தகைக்கு இவ்வளோ தைரியமாக எடுத்து வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட டில்லர் இருக்குதுங்க சொந்தமாக. அப்புறம் பார்த்திங்கன்னா டிராக்டர் இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா அந்த செலவெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அதனால அந்த கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இன்னொன்று என்ன பண்ணலான்னா, 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுக்கிறீங்க வந்து சொந்த உழைப்பு இருக்குங்க. போடுறது அவங்களே போட்டுக்குவாங்க, களை எடுக்கிறது அவங்களே எடுத்துக்குவாங்க. அது மாதிரி சின்ன சின்ன மருந்து அடிக்கிறது அவங்களே அடிச்சுக்குவாங்க. அதனால அதில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. அதுக்கெல்லாம் கூலி போட்டு அப்போ போட்டேங்க. இருந்தாலும் அதெல்லாம் கழிச்சது போக ஏதோ அவன் கூலி மிஞ்சுங்க. ஒரு 10,000 15,000 நிற்கும். ஒரு ஏக்கர் நெல் விவசாயம் பண்ணால் பெருசாக இல்லைங்க லாபம். ஒரு 10,000 15,000 நிற்கிறதே பெரிய விஷயங்க. நல்லா விளைஞ்சதுன்னா. அது விளையிலைன்னா கை காசு போனால் கூட சொல்கிறதுக்கு இல்லைங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 760 750 போட்டுக்குங்க. அப்போ 5 ஏக்கருக்கு எவ்வளோ ஆச்சு நீங்களே கணக்கு சொல்லிட்டு போங்க. நம்மளுக்கு கணக்கு போடுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்மளோட உழைப்பு வந்து 4 மாதம் 5 மாதம் உழைப்பு வந்து வீணாக போகுது. எந்த இதுவுமே புண்ணியமே இல்லைங்கிற போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அது அந்த சூழ்நிலையிலிருந்து இழுத்தா தெரியும். அது விவசாயிக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஆனால் இருந்தாலும் அடுத்த வருஷம் விட மாட்டாங்க. இதே மாதிரி தாங்க. தண்ணி வரக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மழை பெஞ்சா உழவு ஓட்டி வைப்பாங்க. தண்ணி வந்தால் நாற்றுருவாங்க. எல்லா வேலையும் பண்ணுவாங்க, நடவு பண்ணுவாங்க. யாரும் விடவெல்லாம் மாட்டாங்க. அது என்ன நடந்தாலும் சரி, லாபமோ நட்டமோ வருஷம் அது வெள்ளாமல் நடந்துகிட்டே தான் இருக்குங்க. விவசாய பொருளுக்கு விவசாயம் எப்போ விலை நிர்ணயம் பண்ணுறாங்களோ அப்போ தாங்க விவசாயம் முன்னேற முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 6,000 விற்றாலும் நெல் ஒரு மூட்டை அரிசி 4,500 தான் விற்கிதுங்க. 7,000 விற்றாலும் 4,500 தான் விற்கிது. 5,000 விற்றாலும் அங்கே 4,500 தாங்க. அது குறைய போகிறது இல்லைங்க. ஆனால் விவசாயிக்கு மட்டும் எல்லாமே எச்சாகுது. உற்பத்தி பொருளுக்கோட விலை வந்து குறைஞ்சிட்டே இருக்குதுங்க. அது என்ன நிலமையில போய் எங்கே நிற்குன்னு தெரியலைங்க. இதுக்கெல்லாம் சில மாற்றங்கள் வரும், கண்டிப்பாக வருங்க. நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு விவசாயி நெல்லுக்கு அரிசி பண்ணி விற்கிறாருன்னா டேரெக்டாக போய் கிடச்சதுன்னா முடிஞ்ச அளவுக்கு வாங்குங்க. ஏன்னா அது வந்து நல்லாமல் இருக்கும், பொருள் தரமாக இருக்குங்க. நீங்கள் கலரு இந்த அரிசி வந்து நான் கலராக எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். ஒரு பியூர் ஒயிட்டாக இருக்காதுங்க, கொஞ்சம் சன்னமாக இருக்காது, கொஞ்சம் இதாக இருக்குங்க. அதெல்லாம் நல்லது தாங்க. சரிங்களா? அப்படி தான் சாப்பிடணும். நீங்கள் போய் கடையில் பொன்னி அரிசி நல்லா பாலிஷ் பண்ணி நல்லா சன்னமாக அப்படி இருக்குது, அதுதான் இறங்குது அப்படின்னு சொல்லி போய் அதை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா ஒரு புண்ணியம் இல்லை. எச்சு விலை கொடுத்து நோவை வாங்குறேன்னு சொல்லிக்கலாங்க. அதுதான் மெயின். இது பார்த்திங்கன்னா கம்மி விலை கொடுத்து மருந்து வாங்குறதுக்கு சமமாங்க. அது எச்சு விலை கொடுத்து நோயை வாங்குறதுக்கு சமம். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? வீடியோ ரொம்ப தூரம் போயிடுச்சுங்க, சாரிங்க. ஆனால் இந்த விலையெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இதுதான் ரேட்டு. இதில் முன்ன பின்ன ஒரு 50 100 முன்ன பின்ன தாங்க இருக்கும். பெருசெல்லாம் வித்தியாசம், செலவு எச்சு தான் ஆகுமோ இல்லையோ, இதை விட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதனால் இதுதான் கணக்கு. இதில் நெல் விவசாயம் அடுத்தது பண்ணலாமா? நீங்கள் புதுசாக வரீங்க, இது மாதிரி பண்ணக்கூடாதுங்க. உங்களுக்கு நீங்கள் மதிப்பு கூட்டி எப்படி விற்கலாமா அது மாதிரி ஏதாவது பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணலாங்க. இல்லைன்னா நெல் விவசாயம் பண்ணுறது அவ்வளோ சுத்தப்படாதுங்க. சரிங்களா? அது குத்தகைக்கு மட்டும் எடுத்து பண்ணிடாதீங்க. நீங்கள் சொந்த நிலம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணவே வேணாம். வீட்டுக்களவாக வைக்கிறீங்களா வச்சுக்கங்க, அது சந்தோஷமாக வைங்க. ஏன்னா நெல் விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிங்க, இந்த நிலமையில் இருக்குதுங்க. நீங்களும் வந்து கஷ்டப்படாதீங்க. அது எப்படி விற்க தெரியும், இல்லை என்னால் விற்றுருவேன், எச்சு விலைக்கு விற்றுருவேன் அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் நீங்கள் வாங்க, தாராளமாக வாங்க. சரிங்களா? அந்த மாதிரி விற்று பழகிட்டால் அதை விட லாபம் எந்த தொழிலும் இல்லைங்க. விவசாயத்தை விட எந்த தொழிலையும் வராது. அதனால் விற்கிறதுல தான் உங்கள் கைவசமே இருக்குதுங்க. சரிங்களா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. இவ்வளோ நேரம் பார்த்து நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து நாம் இது மாதிரி வீடியோ போடணும். லைக்கை போட்டு விடுங்க. கமெண்ட்டில் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போங்க. சரிங்களா? சரி, வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.